எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமா இறந்துடுறாங்க. அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணுவார். தர்மயுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவைக்குள் தேர்ந்தெடுத்தாங்க. மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்துக்கு பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. ஆனா துரோகம் செஞ்சேன், எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கும் அழிக்க முடியாத ரெக்கார்ட. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தார். எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89 இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல, அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. தவழ்ந்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம். அதற்கு பிறகு 2017 பிப்ரவரி மாதத்தில் வரப்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு. எம்எல்ஏக்களிடம் பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம். திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம். 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் எழுதுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அகராதியில் விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி.